Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல நம்ம நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ் சாப்டர் 2 ஓட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சாப்டரில் 9 எக்ஸசைஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த 9 எக்ஸசைஸ்லையும் ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டு அந்த கான்செப்ட்கான ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு தனித்தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.1 அது என்ன இருக்குது, யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. அதாவது யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அப்படின்னா நம்ம நார்மலாக பண்ண டிவிஷனை நீங்கள் வந்து ஒரு டிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிவிஷனை நம்ம வந்து வெரிஃபை பண்ணுவோம். கரெக்டாக டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்டூ குவாஷன் ப்ளஸ் ரிமைண்டர் அப்படின்னு நம்ம அதை வெரிஃபை பண்ணுவோம். அந்த வெரிஃபை பண்ணுற கான்செப்டே நம்மளுக்கு வேரியபிள்ஸில் கொடுக்கறது தான் வந்து இந்த யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். நான் அதை உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி செகண்ட் எக்ஸசைஸ் 2.2 பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் நம்மளுக்கு என்ன வரும், HCF அண்ட் LCM இது ரெண்டும் வந்து நம்ம நார்மலாக எப்படி கண்டுபிடிப்போன்றது தான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். அடுத்து 2.3 எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்க்ரூவன்ஸ் மாடுலோ ஆஃப் அரித்மெட்டிக். அதாவது இதில் வந்து இந்த மாடுலோ கான்செப்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 2.4 பாருங்கள், 2.4ன்றது வந்து சீக்வன்சஸ் ஆர் பேட்டர்ன். அதாவது நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் சொன்னோமா, இந்த ஃபஸ்ட்டு 3யும் வந்து நம்பர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். அதாவது டிவிஷன் பண்ணுறது, HCF LCM மாடுலோ இதெல்லாம் நம்பர்ஸ் ரிலேட்டட். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து என்ன, இந்த சீக்வன்ஸோட பார்ட் இருக்கும். ஸோ ஒரு ஜென்ரலான ஒரு சீக்வன்ஸ்க்கு ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு அடுத்த 3 நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண சொல்கிறது, இதெல்லாம் வந்து இந்த 2.4 எக்ஸசைஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2.5 எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சீரியஸ், அதாவது நம்ம ஏபின்னு கொடுப்போம். இந்த ஏபியில் வந்து நம்மளுக்கு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. அதாவது டேர்ம், nth டேர்ம் ஃபார்முலாஸ், இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம அந்த எக்ஸசைஸ் அப்படியே சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி 2.6 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான், SN, அதாவது சம் ஆஃப் டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு 2.7 அப்படின்றது வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் சீரியஸ், ஏபி ஜிபி இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் அண்ட் அதோட ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 4 எக்ஸசைஸுமே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரே பேட்டர்ன் தான், ஏபிக்கும் ஜிபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எந்த மாதிரி சீரியஸ் வந்து ஏபி எது ஜிபின்ற அந்த டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ 2.8 அப்படின்றது என்ன அர்த்தம், அதே மாதிரி சம் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி. லாஸ்ட் ஒன் 2.9 எக்ஸசைஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சீரியஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து நம்மளுக்கு 1 + 2 + 3 அப் டு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு 50 வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கிற சம் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. ஒரு 4 ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலாஸை நீங்கள் என்னன்றது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்பெஷல் சீரியஸை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். இப்போ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் நம்ம ஷார்ட்டாக என்னன்னு சொல்லுவோம், EDA மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போது நம்ம வந்து ஆக்சுவலி ரைட் ஃப்ரம் கிளாஸ் 6லேருந்தே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. என்னென்ன நம்ம வந்து ஒரு டிவிஷனை வந்து நார்மலாக நம்ம எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்டூ குவாஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். இது வந்து நம்ம நார்மலான மெத்தடு செக் பண்ணுறது. இதே கான்செப்டை இந்த யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதமில் அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏன்றதை டிவிடெண்ட்னு எடுத்துக்கோங்க, டிவைசர் அப்படின்றது B. ஓகேவா, அப்போ Q ப்ளஸ் ரிமைண்டர் R. A is equal to BQ plus R provided B cannot be 0. So B not equal to 0னா என்ன அர்த்தம், டிவிசட் நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம் அந்த நம்பர் கண்டிப்பாக 0வாக இருக்கக்கூடாது. 0வாக இருந்தால் டிவிஷனே வந்து இம்பாசிபிள். கரெக்டாக அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன தெரியும், இங்கே இருக்கிற இந்த ரிமைண்டர் வந்து எப்படி தான் இருக்கணும், 0 to டிவைசர் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் 17ஆல் ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு நம்பரை 17ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வர ரிமைண்டர் கண்டிப்பாக என்ன தான் இருக்கும், 17 விட லெஸ் தெனாக தான் இருக்கும். 19, 20 இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 19, 20 இருந்தால் அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், 17 1 × 17 போடுவோம். ஸோ அப்போ ரிமைண்டர் அப்படின்றது எப்படி இருக்கும், கண்டிப்பாக நம்மளுடைய டிவைசரை விட கம்மியாக இருக்கும். ப்ளஸ் 0க்கு மேலே இருக்கும். ஸோ 0 to நம்மளோட டிவைசர் தான் எப்போவுமே எப்படி இருக்கும், ரிமைண்டர் இருக்கும். ஸோ இது ஒரு லாஜிக். ஓகே, ஸோ இப்போ இந்த EDA மெத்தடில் இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. A is equal to BQ plus R. இந்த எக்ஸசைஸ் 2.1ல் மேக்ஸிமம் சம்ஸ் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம்.
சரி, இப்போ இதில் இது ஒரு கான்செப்ட் ப்ளஸ் நம்ம நார்மலாக வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம் இல்லையா, இதில் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். ஒரு ஹெச்சிஎஃப் ஜிசிடி ரெண்டுமே என்ன அர்த்தம், ஒரே காமன் டேர்ம் தான், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசஸ். ஸோ என்ன பண்ணுவோம், இது ரெண்டுமே வந்து ஒரே நம்பர்ஸ் தான். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் நம்மளோட ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கிறேன். இது எப்படி நம்ம இந்த மெத்தடில், அதாவது வந்து நம்ம நார்மல் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஹெச்சிஎஃப் ஜிசிடி கண்டுபிடிக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ அதே மாதிரி இந்த யூக்ளிட் டிவிஷன் மெத்தடில் எப்படி வந்து இந்த கண்டுபிடிக்கிறோன்னு பார்க்குறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா, இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் வந்து பெரிய நம்பரோ அதை வந்து டிவிடெண்ட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா எப்போவுமே என்ன அர்த்தம், ஒரு 17ஆல் ஒன்று டிவைட் ஆகுது அப்படின்னா அது போய் 16 டிவைட் பண்ணுமா நம்ம பார்க்க மாட்டோம், 216 டிவைட் பண்ணுமான்னு பார்ப்போம். அப்போ பெரிய நம்பர் தான் எப்போவுமே என்னது நம்மளுடைய டிவிடெண்ட். அப்போது பெரிய நம்பரை ஏன்ற இடத்துல எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு டிவைசர் அப்படின்றது என்ன அர்த்தம் நம்மளுக்கு, சின்ன நம்பர். ஸோ இந்த 119 எழுதுவோமா, 119 இன்ட்டு 119 எத்தனை டைம்ஸ் பண்ணால் இதை விட கம்மியான நம்பர் வரும்னு பார்க்கணும். இப்போ இதை நார்மலாக வந்து நம்ம டிவிஷன் பண்ணுற அதே டைப் தான். இப்போ 273 119 பண்ணிங்கன்னா இங்கே எத்தனை டைம்ஸ், 2 டைம்ஸ் பண்ணுங்கள். 9 2s are 18க்கு 8, பேலன்ஸ் 1, 2 1s 1 2 3, ஸோ 238 வருதா. இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், 35. அப்போ 119 இன்ட்டு 2 ப்ளஸ் 35. நான் இங்கே என்ன எழுதிருக்கு பாருங்கள், டிவிடெண்ட் ஈக்குவல் டு இங்கே டிவைசர் இன்ட்டு குவாஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் எழுதியிருக்குன்னா இங்கே பாருங்கள் 119 இன்ட்டு குவாஷன்ட் என்னது நம்மளுக்கு க்யூன்றது 2 ப்ளஸ் ரிமைண்டர்ன்றது 35. ஸோ 35 எழுதியாச்சா. இப்போ இந்த இடத்துல ரிமைண்டர் என்ன ஆகலை, நம்மளுக்கு 0 ஆகலை. ஸோ இது ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும் நம்ம இதை கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ இது எப்படி கண்டினியூ பண்ணுவோம், இங்கே இருக்கிற டிவைசர் இப்போ வந்து டிவிடெண்ட்டாக வந்துடும். ஸோ பாருங்கள், இங்கே இருக்கிற 119 இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ரிமைண்டரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 119 35 எத்தனை டைம்ஸ் பாருங்கள், 35 3 டைம்ஸ் பண்ணலாமா. ஸோ 35 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 5 3s are 15க்கு 5, பேலன்ஸ் 1, 3 3s are 9, ஒரு 1 10. ஸோ 105 இருக்குது. அப்போ 119ல் நீங்கள் 105 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு, 14 இருக்குமா. அப்போ 14. ஸோ இது பண்ணி பாருங்கள், 35ம் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 105 வருது. இந்த 105ஐ 119ல் மைனஸ் பண்ணி எழுதணும். இப்போவும் நம்மளுக்கு என்ன ஆகலை, ரிமைண்டர் 0 ஆகலை. அப்போ என்ன பண்ணுவோம், மறுபடியும் டிவிடெண்ட் இங்கே எழுதுவோமா, 35ன்னு எடுத்துப்போம். இந்த ரிமைண்டரை டிவைசராக எடுத்துப்போம். இப்போ 14 எத்தனை டைம்ஸ் பாருங்கள், 14 2 டைம்ஸ் 28, 14 3 டைம்ஸ் வரும்போது அது 42, இதை விட உங்களுக்கு அதிகமாக போகும். ஸோ அதனால் இதை விட கம்மியான நம்பர்னும் போது 28. அப்போ 35ல் 28 போயிடுச்சுன்னா 7. இப்போது நம்மளுக்கு என்ன ஆகலை, இங்கே எங்கேயுமே வந்து ரிமைண்டர் 0 வரல. ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும் இதை நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அப்போது இந்த நம்பர் திரும்ப இங்கே கொண்டு வருவோமா, நல்லா கவனிங்க. ஒவ்வொரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னு, இங்கே இருக்கிற இந்த டிவைசர் இங்கே கொண்டு வந்துடுவோம், ரிமைண்டர் இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், டிவைசர் இங்கே வந்துருச்சு, ரிமைண்டர் இங்கே வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வரும் நம்மளுக்கு, 14 நம்மளுடைய டிவிடெண்ட்டாக வந்துடும், ஏவாக வந்துடும். அண்ட் 7 நம்மளுடைய பியாக வந்துடும். இப்போ 7 எத்தனை டைம்ஸ் 14, 7 2 டைம்ஸ் 14. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, கரெக்டாக மல்டிப்ளிகேஷன் வந்ததுனால நம்மளுடைய ரிமைண்டர் 0. ஸோ எப்போ ரிமைண்டர் 0 வருதோ அது வரைக்கும் இந்த மல்டிப்ளிகேஷன் அப்படியே பண்ணிகிட்டே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர், இந்த கான்செப்டில் நம்ம இது எழுதிக்கிட்டே வரோம். வென்எவர் வி ஆர் கெட்டிங் ரிமைண்டர் அஸ் 0, அதோட அந்த லைனை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு, அப்போது ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு, இந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் நம்ம லாஸ்ட்டாக என்ன நம்மளுடைய டிவைசர் வந்ததோ அதுதான் நம்மளுடைய ஹெச்சிஎஃப். புரியுதா. இப்போ இந்த மெத்தடில் தான் இந்த எக்ஸசைஸ் 2.1 சம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அந்த ஒவ்வொரு சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு இன்னொரு தடவை கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் ப்ரொவைடட் பி கே நாட் பி 0 அண்ட் ஆர் ஷுட் பி 0 to b. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி ஹெச்சிஎஃப் ஜிசிடி 3 நம்பர்ஸ் கொடுத்தாலும் எப்படி சால்வ் பண்ணுறது நான் உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ எக்ஸசைஸ் 2.2 பாருங்கள், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். இப்போ இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட் இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நமக்கு ஒரு விஷயம் தெரியும், எவ்ரி நம்பரை வந்து நம்ம எப்படி எழுத முடியும், ப்ராடக்ட் ஆஃப் 1 or more primes அப்படின்னு எழுதலாம். ஓகேவா. எவ்ரி யூனிக் காம்போசிட் நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் ப்ராடக்ட் ஆஃப் 1 or more prime numbers. ஸோ எல்லா நம்பரையுமே நம்ம அதர் தென் 1 என்ன பண்ணலாம், 1 or more prime numbers நம்மளால் எழுத முடியும். ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மில் யூஸ் பண்ண போகிறோம்.
இப்போ நார்மலாக நீங்கள் இந்த எக்ஸசைஸ் 2.2 பொறுத்த வரைக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்பீங்க, எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்க. நம்ம நார்மலாக நம்ம ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் என்னென்ன மெத்தடில் கண்டுபிடிக்கலாம்? ஃபேக்டரைசேஷன் ட்ரீ மெத்தட்னு ஒன்று இருக்குது, கரெக்டாக? அதாவது இப்போ ஃபேக்டரைசேஷன் ட்ரீ மெத்தட்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு 12ன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா இதை ஃபஸ்ட்டு 2 ப்ரைம் நம்பரோட தான் பண்ணணும். ஸோ 2 எடுத்துக்கிட்டோம். 2 எத்தனை டைம்ஸ் 12 வரும்? 6 டைம்ஸ் வரும். அதே மாதிரி மறுபடியும் என்ன பண்ணுவோம்? 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 எத்தனை டைம்ஸ் 6 வரும்? 3 டைம்ஸ் வரும். இது அன்டில் உங்களுக்கு ப்ரைம் நம்பராக வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பண்ணிக்கிட்டே போகணும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட், ஃபேக்டரைசேஷன் ட்ரீ மெத்தட். அதே மாதிரி என்ன பண்ணுவோம்? நம்ம இன்னொரு மெத்தட் என்ன கண்டுபிடிக்கலாம்? இப்படி எல் ஷேப்பில் போடுவோம். இந்த மெத்தட் கண்டுபிடிப்போமா? ப்ரைம் ஃபேக்டர்ஸ் மெத்தட். இப்போ இதில் ஃபஸ்ட்டு 2 பண்ணிங்கன்னா 2 6 டைம்ஸ் 12, 2 பண்ணிங்கன்னா 2 3 டைம்ஸ் 6, திரும்ப 3 பண்ணிங்கன்னா 1 வரும். ஸோ அப்போ 12உடைய ஃபேக்டர்ஸ் என்னென்னு கேட்டால் 2 × 2 × 3, ஆர் இது எப்படி எழுதலாம்? 2^2 × 3. ஓகேவா? இப்போ நார்மலாக ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது எய்தர் 1 ஆர் 2. இதில் ஏதாவது ஒரு மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி எழுதிடணும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சி எழுதுனதுக்கப்புறம் இப்போ 2 ஆர் 3 நம்பர்ஸ் நமக்கு கொடுப்பாங்களா? அதுக்கு நடுவில் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா சொல்கிற பாருங்க. இப்போ ஹெச்சிஎஃப் அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா காமன் ஃபேக்டர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொடுக்கறதுல 2 நம்பர், இப்போ 12க்கு 2 2 3 இருக்கா? சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ 18 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 18ல் உங்களுக்கு என்ன வரும்? 3 × 3 × 2 இருக்கும். அப்போ அது எப்படி எழுதுவோம்? 2 × 3^2ன்னு எழுதுவோம், கரெக்டாக? 3 3s are 9, 9 2s are 18. இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரும். இதை 2 × 3^10 எழுதுவோம். இப்போ ஹெச்சிஎஃப் அப்படின்றது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இதில் இருக்கிற காமன் ஃபேக்டர் எடுத்துட்டு அந்த காமன் ஃபேக்டரோட லோவஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த டேர்ம்ஸ் வந்து நீங்கள் பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெச்சிஎஃப் அப்படின்னா காமன் ஃபேக்டர் வித் லோவஸ்ட் பவர். அதே எல்சிஎம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல் ஃபேக்டர்ஸ் ஒன்ஸ், எல்லா ஃபேக்டரையும் ஒரே ஒரு முறை எழுதிக்கணும். ஆல் ஃபேக்டர்னா 2 2 இருக்குன்னா 2 2 எழுதக்கூடாது. எல்லா ஃபேக்டர்ஸையும் ஒரு முறை எழுதிட்டு அதோட ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஸோ எல்சிஎம் அப்படின்னா ஆல் ஃபேக்டர்ஸ் வித் ஹையஸ்ட் பவர், ஹெச்சிஎஃப் அப்படின்னா காமன் ஃபேக்டர் வித் லோவஸ்ட் பவர். இந்த டேர்ம்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சம்ஸை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதிலே பாருங்களேன், இதில் உங்களுக்கு ஹெச்சிஎஃப் என்ன கேட்குறாங்க? காமன் ஃபேக்டரா? இதில் என்னென்ன காமனாக இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ 2 × 3 நான் என்ன காமன் ஃபேக்டர் எழுதிட்டேன். லோவஸ்ட் பவர் இதில் எது லோவஸ்ட்டு? இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 1 தான் லோவஸ்ட்டு. இங்கே எதுவுமே இல்லைனா இங்கே 1 இருக்குது 2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 தான் லோவஸ்ட்டு. அப்போ இந்த 12க்கு ஹெச்சிஎஃப் என்னது? 12க்கும் 18க்கும் நீங்கள் ஹெச்சிஎஃப் எடுத்தீங்கன்னா 6 தான் வந்து ஹெச்சிஎஃப். ஸோ காமன் ஃபேக்டர் லோவஸ்ட் பவர் எழுதியாச்சா? இப்போ இதே மாதிரி எல்சிஎம் பாருங்கள். எல்சிஎம் என்ன? ஆல் ஃபேக்டர்ஸ். இப்போ இங்கே 2 and 3 இருக்கிறதுனால ஓகே. இன்கேஸ் 5 இங்கே 7 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தால் இருக்கிற எல்லா ஃபேக்டரையும் ஒரே ஒரு முறை எழுதணும். 2 × 3 எழுதிட்டேன். ஆனால் என்ன பவர்? ஹையஸ்ட் பவர். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2வை தான் எடுத்து எழுதணும். இப்போ அதே மாதிரி இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இதில் எது வந்து ஹையஸ்ட் பவரோ அந்த ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதுங்க. இப்போ 2² என்ன வரும்? 4 and 3² என்ன? 9. ஸோ அப்போ நம்மளோட எல்சிஎம் என்ன? 12 and 18க்கான எல்சிஎம் 36. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுடைய எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த எக்ஸசைஸ் 2.2 சால்வ் பண்ணும்போது இந்த ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி சம் சால்வ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ எக்ஸசைஸ் 2.3 பாருங்கள். கான்க்ரூவன்ஸ் மாடுல் ஆஃப் அரித்மெட்டிக். ஓகேவா? இப்போ இதில் கான்க்ரூவன்ஸ் மாடல் அப்படின்னா என்ன? நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்க்கு நம்ம என்னென்ன கான்செப்ட் நம்ம வந்து பார்த்தோம். ஆக்சுவலாக டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு குவேஷன் ப்ளஸ் ரிமைண்டர் நம்ம பார்த்தோமா? நம்ம நார்மலாக டிவிஷனோட மெத்தட் இது. இப்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணியே நான் எப்படி வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிற பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து இடிஏ அல்காரிதம், அதாவது யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம்லையும் இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அங்கே என்ன பண்ணோம்? A = BQ + Rன்னு போட்டோம். ஏன்றது டிவிடெண்ட், பின்றது டிவைசர், இது போட்டோமா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ஏன்றது டிவிடெண்ட் தான், பட் நம்மளுக்கு ரிமைண்டரை வந்து பின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் இந்த இடத்துல தேவையில்லை. ஸோ அதனால் இதை நான் விட்டுடுறேன். இப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களேன். இப்போ 74ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு இது 6ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 6 1 டைம்ஸ் 6, பேலன்ஸ் 1 வருது. தென் 14, 14னா 6 2 டைம்ஸ் 12, பேலன்ஸ் 2 இருக்குது. இப்போ டிவைட் பண்ண முடியாது. ஸோ 2 அப்படியே இருக்குது. இப்போது இந்த நம்பர் நம்ம எப்படி எழுதுவோம்? நம்மளுடைய இந்த கான்க்ரூவன்ஸ் மாடலில் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்போ 72ன்றது தான் நம்மளோட டிவிடெண்ட்டா? அப்போ 72 கான்க்ரூவன்ட்
இங்கே இருக்கிற 2 ரிமைண்டர் எடுத்துக்கணும். 2 மாடுலஸ் நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணோமோ அந்த டிவைசர் எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம குவாஷன்ட் என்ன பண்ண போகிறோம், எடுக்கவே மாட்டோம். ஸோ இது இப்போ எப்படி எழுதுறோம் பாருங்கள், ஏ கான்க்ருவன்ட் பி மாட் என். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கான்க்ருவன்ட் மாடல். இப்போ ஏன்றது என்னது, நம்மளுடைய டிவிடெண்ட், பின்றது ரிமைண்டர். ஓகே, இது வந்து ரிமைண்டர். அண்ட் என் அப்படின்றது என்னது, நம்மளுடைய டிவைசர். ஓகே, ஸோ டிவைடண்ட் இஸ் கான்க்ருவன்ட் டு ரிமைண்டர் மாடுலஸ் ஆஃப் டிவைசர். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம மாற்றி எழுதணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 74 - 2 கொண்டு போகணும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பர் எழுதினீங்கன்னா 74 - 2 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அதுதான் நம்மளுடைய குவாஷன்ட். ஸோ இப்போ இந்த நம்பரை நான் எப்படி மாற்றி எழுதியிருக்கேன் பாருங்கள். 74ல் 2 போயிடுச்சுன்னா என்ன, 72. 72/6 அப்படின்றது என்ன, 12. இதுதான் நம்மளுடைய குவாஷன்ட். கரெக்டாக? ஸோ இப்போது என்ன பண்ணுறோம், இதை 74 இஸ் கான்க்ருவன்ட் டு மாடுலஸ் டிவைசர், அப்போ மாடுலஸ் என். ஸோ இப்போது இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏ இஸ் கான்க்ருவன்ட் டு பி மாட் என். அப்போ இது எழுதணும்னா எப்படி எழுதுவோம், a - b டிவைடட் பை n இஸ் ஈக்குவல் டு k. இந்த இடத்துல கேன்றது குவாஷன்ட், ஆர் நீங்கள் கியூன்னு கூட எடுத்துக்கலாம். எனி கான்ஸ்டன்ட் வேல்யூ கியூன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இது நம்மளுடைய ரிமைண்டர், அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த 2.3 எக்ஸசைஸ் சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸசைஸ் 2.4 பாருங்கள். இது சீக்வன்சஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு கொடுப்போம். அது என்ன சீக்வன்சஸ் ஆர் பேட்டர்ன்ஸ், இந்த ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸ் நம்பர்ஸ் ரிலேட்டட் சொன்னா, இப்போ அடுத்தது வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அதை தான் வந்து நம்ம பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செட் ஆஃப் நம்பர்ஸ்னால் என்ன கொடுப்பாங்க மிஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 2, 4, 6, 8 இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்பாங்க. இது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, 10, 12, 14 அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இதோட ஸ்டாண்டர்ட் லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2லேருந்து 4 என்ன பண்ணியிருக்காங்க, +2 பண்ணியிருக்காங்க. 4லேருந்து 6க்கு +2, 6லேருந்து 8க்கு +2. ஸோ அதே மாதிரி இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம அடுத்தடுத்த நம்பர்ஸ் கேட்கும்போது 8 + 2 10, 10 + 2 12, 12 + 2 14 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எய்தர் ஆட் பண்ணி எழுதுவோம். இப்போ இதே லாஜிக் வேறு எதுக்கு கொடுப்பாங்க, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே நம்ம -2 பண்ணுறோம். கரெக்டாக? அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 6ல் -2 போயிடுச்சுன்னா 4, 4ல் -2 போயிடுச்சுன்னா 2, 2ல் -2 போயிடுச்சுன்னா 0 அப்படின்னு நம்ம எய்தர் அடிஷன், சப்ட்ராக்ஷன், இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பார்ப்போமா. இப்போ பாருங்கள் 8 அப்படின்னு பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, 8 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ 8 ஆல் 2ஆல் பண்ணும்போது 16, 16 2 times 32, 32 2 times 64. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எய்தர் ஏதாவது ஒரு நம்பர்ஸ், இது 2 தான் இல்லை, எனி நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இது எய்தர் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இது இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுவாங்க. அதாவது இப்போ 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். ஈவன் இல்லைனா வந்து உங்களுக்கு கியூப் கூட கொடுப்பாங்க. 1 கியூப், 2 கியூப், 3 கியூப் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து இருக்கிற இந்த 3 நம்பர் என்ன, அடுத்து இருக்கிற 4 நம்பர் என்னன்னு இந்த சீக்வன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறது தான் இந்த எக்ஸசைஸ் 2.4. இப்போ இந்த எக்ஸசைஸ் 2.5 பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். அதாவது நம்ம ஏபி சீரியஸில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன டேர்ம்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட இந்த சம் ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து 9, 13, 17, 21, 25 எக்ஸெட்ரா இப்படி ஒரு சீரீஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது இதை வந்து நம்ம எப்படி காயின் பண்ணுவோம், இந்த டேர்ம் என்னென்ன சொல்லுவோம்னா, இது வந்து A1 ஃபஸ்ட்டு டேர்ம், நெக்ஸ்ட் இருக்கிறது A2, அடுத்து இருக்கிறது A3, அப்புறம் A4, நெக்ஸ்ட் A5. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி போயிட்டே இருந்தால் இது AN வரைக்கும் இந்த டேர்ம் சொல்லலாம். N must be the natural number. ஸோ 1லேருந்து தான் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஒன்றுத்துக்குமான டிஃப்ரென்ஸ், இந்த A1, A2, A3 நம்ம எப்படி எழுதுவோம்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் A அப்படின்னும், செகண்ட் டேர்மு A + D, தேர்ட் டேர்ம் A + 2D, அதே மாதிரி சோஆன் போயிட்டே இருந்தால் அப்போ AN அப்படின்றது என்ன டேர்ம், A + n - 1 × D. புரியுதா பாருங்க, இங்கே 2 மைனஸ் இங்கே 1 இருக்கும், 1 - 1 0 பண்ணிட்டா இது வராது. ஸோ அதனால இது A.
இப்போ இதே இங்கே 2 போட்டிங்கன்னா 2 மைனஸ் 1 1 வரும். அப்போ ஏ ப்ளஸ் டின்றது இது. ஸோ செகண்ட் டேர்ம் இங்கே 2ன்றது இங்கே 1ஆக மாறுதுன்னா என்ன அர்த்தம்? n மைனஸ் 1 பண்ணுறோம். 2 மைனஸ் 1 3 மைனஸ் 1 2 வருது. ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த ஏபியான சீரியஸ் வந்து இதுதான். நார்மலாக உங்களை ஒரு ஏபி சீரியஸ் எழுத சொன்னால் ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2டின்னு எழுதணும். ஓகே மேம், எனக்கு இந்த மாதிரி சீரியஸ் கொடுத்துட்டாங்க, இதுலேருந்து வந்து டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இந்த டி அப்படின்றதுக்கு டேர்ம் என்ன அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். டினா என்னது? நம்மளுடைய காமன் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கிற சீரியஸ் ஏபி தானா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், அதாவது A2 மைனஸ் A1. 13 மைனஸ் 9 பண்ணுங்க. 13 மைனஸ் 9 4 வருமா? அடுத்தது அதே மாதிரி பாருங்க, A3 மைனஸ் A2. பக்கத்து டேர்ம் தான் மைனஸ் பண்ணணும். அதுக்காக நீங்கள் போய் A3லேருந்து A1 வந்து மைனஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்க, 17 மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 4. இதில் நீங்கள் எந்த டேர்ம் பக்கத்தில் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரணும்? டிஃப்ரென்ஸ் 4 தான் வரும். அப்படி வந்தால் தான் இந்த சீரியஸே ஆக்சுவலாக ஏபின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஃபார்முலா தெரிஞ்சிச்சு? ஏஎன் nth டேர்மோட ஃபார்முலா என்ன? a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. இது nth டேர்மோட ஃபார்முலா. அடுத்தது இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கொடுத்துட்டு இதில் டிஃபரன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம எனி டூ டிஃபரன்ஸ் A2 மைனஸ் A3 ஆர் என்ன எழுதலாம்? இது A3 மைனஸ் A2 ஆர் A2 மைனஸ் A1. இப்படி ஏதாவது ரெண்டு நம்பர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது வந்து nth டேர்ம், இது வந்து டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் என்னென்ன தெரியும் ஆக்சுவலாக? இந்த டிஃபரன்ஸை வந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, இஃப் d ஈக்குவல் டு 0, இன்கேஸ் இங்கே வந்து d 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த போர்ஷன் இருக்காது, இந்த போர்ஷன் இருக்காது, இந்த போர்ஷன் இருக்காது. அப்போ எல்லாமே என்ன இருக்கும்? அந்த சீரியஸோட பேர் என்ன? கான்ஸ்டன்ட் ஏபி சீரியஸ். அதோட பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏன்னு தான் இருக்கும். அதாவது ஒரே வேல்யூ தான் இருக்கும். 4 இருந்தால் 4 4 4, 11 இருந்தால் 11 11 11 தான் இருக்கும். ஏன்னா டிஃப்ரென்ஸ் போர்ஷன் என்ன ஆயிடுச்சு? இஃப் டிஃப்ரென்ஸ் 0 இருந்தால் அந்த சீரியஸ்க்கு பேர் என்ன? கான்ஸ்டன்ட் ஏபி சீரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இதில் இன்னும் ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் நார்மலாக வந்து ஏபியோடது பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், கண்டிஷன் ஃபார் த நம்பர்ஸ் இன் ஏபி. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கண்டிஷன் ஃபார் 3 numbers in AP. இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நெக்ஸ்ட் சாப்டர் அல்ஜிப்ரா சாப்டரில் இதை பேஸ் பண்ணியும் ஃபியூ சம்ஸ் உங்களுக்கு வருது. ஸோ கண்டிஷன் ஃபார் 3 numbers அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த 3 நம்பர் எடுத்துக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, 9 13 17. ஓகேவா? இந்த 3 நம்பருக்கும் கண்டிப்பாக ஒரு லாஜிக் இருக்குது. அது என்ன லாஜிக்னு எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், 17யும் 9யும் ஆட் பண்ணுங்கள். 17 ப்ளஸ் 9 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 17னா 26 வருமா? 26 2ஆல் டிவைட் பண்ணால் 13 வருது. ஸோ ரெண்டு பக்கத்து நம்பரை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நடுவில் இருக்கிற நம்பர் வரும். இதுதான், அவ்வளோதான். இதுதான் ரொம்ப சிம்பிளான லாஜிக். ஸோ இதை இப்போ எப்படி எழுதுறேன் பாருங்கள். இதை ஏபிசி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏவையும் சியையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? பி வரணும். ஸோ ரெண்டு நம்பர், அதாவது எந்த நம்பர் எடுத்தாலும் சரி, இப்போ நீங்கள் 21 13 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட் பண்ணும்போது 34 வரும். 34 2ஆல் டிவைட் பண்ணால் 17 வரும். இப்போ இந்த நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள்? 25 ப்ளஸ் 10 35 35 7னா 42 வருதா? 42ஆல் 2ஆல் டிவைட் பண்ணால் 21 வரும். ஸோ எனி டூ அட்ஜசன்ட் நம்பர்ஸ், இந்த மாதிரி இல்லை, இந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு நம்பர் பின்னாடி ஒரு நம்பர், அதை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு பி வரும். ஸோ இப்போ இது எப்படி எழுதுவாங்கன்னா 2b இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் சின்னு எழுதுவோம். இதுதான் வந்து கண்டிஷன்ஸ் ஃபார் 3 numbers இன் ஏபி. ஓகேவா? ப்ரீவியஸ் நம்பரும் நெக்ஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு அந்த சென்டர் நம்பர் வரும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஏபிலையும் இருக்குது, இதே மாதிரி ஒரு கண்டிஷன் ஜிபிலையும் இருக்குது. இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம இந்த சாப்டர்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் சாப்டரான அல்ஜிப்ரா சாப்டர்லையும் இதை பேஸ் பண்ணி ஃபியூ சம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 2.6 பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, 2.6 எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் இதே ஏபி சீரியஸில் சம் ஆஃப் என் டேர்ம்ஸ், ஓகே, எஸ்என் அப்படின்ற சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஏபி சீரியஸ் என்னன்னு தெரியும். இந்த சம்க்கு போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், ஃபஸ்ட்டு சீரியஸ் ஏன்னு சொன்னேன்னா, அடுத்தது ஏ ப்ளஸ் டின்னு சொன்னேன், அடுத்தது என்ன ஏ ப்ளஸ் 2டின்னு சொன்னேன்னா, அடுத்தது ஏ ப்ளஸ் 3டி, அப் டு இதே மாதிரி போய்கிட்டே இருந்தால் லாஸ்ட் டேர்ம் என்ன? ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி.
கரெக்டா? இப்போ இங்கே என்ன டேர்ம் சொல்லியிருக்காங்க, சம்முன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணால் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா என்னது, சம் ஆஃப் சீரியஸ். ஓகே மேம், இப்போ இந்த சம் ஆஃப் சீரியஸை நான் எப்படி வந்து ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் டக்குன்னு ஒரே லைனில் எஸ்என் ஈக்குவல் டு இதான் ஃபார்முலான்னு சொல்லிடுவேன். பட் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ இல்லை இதோட லாஜிக் புரிஞ்சுக்கிறதுக்கோ உங்களுக்கு ஒரு 2 லைன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த லைன்ஸ் புரிஞ்சுதுன்னா அதை பைஹார்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ஞாபகம் வச்சுக்கலாம். இன்கேஸ் எனக்கு இது புரியலை அப்படின்னா நீங்கள் நான் லாஸ்ட்டில் எழுதுகிற அந்த ஃபார்முலா மட்டும் பைஹார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறேன், இதே சீரியஸை மறுபடியும் இன்னொரு தடவை எழுதுகிறேன் பாருங்கள். அதாவது இங்கே ஏலேருந்து ஆரம்பித்து லாஸ்ட் டேர்ம் போயிருக்குன்னா, இப்போ லாஸ்ட் டேர்மில் ஆரம்பித்து நான் ஏல முடிக்கிறேன் பாருங்கள். ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. அதே மாதிரி போய்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு லாஸ்ட்டில் என்ன வரும், ஆக்சுவலாக a plus 3d plus a plus 2d plus a plus d plus a. கரெக்டா? இதுவும் நம்மளோட என்னது, சம் ஆஃப் டேர்ம்ஸ் தான். இதை வந்து 1 2 3 4 100 எழுதுனா என்ன, 100லேருந்து 1 2 3 4 எழுதுனா எப்படி எழுதினாலும் ஒன்று தான். பட் நம்ம ஏன் இப்படி எழுதுறோம்னு சொல்கிறோம் பாருங்கள். இப்போ இந்த எஸ்என் இந்த எஸ்என்னையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2SN வருமா? கரெக்டாக? இது ஆட் பண்ணால் என்ன வரும், 2 டைம்ஸ் வரும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இதோ இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் ஆட் பண்ணுங்கள். இதுவும் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லாஸ்ட் டேர்மையும் அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதையும் ஆட் பண்ணாலும் என்ன வரும், நம்மளுக்கு 2 டைம்ஸ் வந்துடும். கரெக்டா? ஸோ நம்ம இப்போ உங்களுக்கு இதை ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி இருக்கா? ஸோ இப்போ இது நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. அதே மாதிரி என்ன ஆகும், மறுபடியும் வந்து என்ன வரும் தான் நம்மளுக்கு அதே மாதிரியே 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி அப்படின்னு சொல்லிட்டு சம் போயிட்டே இருக்கும். இங்கே கடைசியிலேயே என்ன வரும், 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி தான் வரும். கரெக்டாக பாருங்கள். அதாவது நம்ம எந்த டேர்ம்ஸ் 2 டேர்ம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும், இந்த லாஸ்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் ஆட் பண்ணாலும் அதான் வரும், ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணாலும் அதான் வரும். இன் பிட்வீனில் நீங்கள் ஆட் பண்ணாலும் எங்கே ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன வரும், 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டின்றது நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகும்னு கேட்டிங்கன்னா 100னா 100 டைம்ஸ். அப்போ இந்த சீரீஸ் 50 இருந்தால் 50 முறை ரிப்பீட் ஆகும். இந்த சீரீஸ் 100 இருந்தால் 100 முறை ரிப்பீட் ஆகும். அப்போது இது n டைம்ஸ் ரிப்பீட் ஆகும்னு எழுதலாமா, n into 2a plus n minus 1 into d. ஸோ இப்போ 2 into sum of terms இதுனா, அப்போ sum of terms நம்ம என்ன சொல்லலாம், n by 2 into 2a plus n minus 1 into d. ஸோ இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். 1 2 3 4 100 வரைக்கும் எழுதிட்டோம். 100 99 98 1 வரைக்கும் எழுதிட்டு நீங்கள் ரிவர்ஸில் ஆட் பண்ணிங்கன்னா 1யும் 100ம் பண்ணும்போது 101. இங்கே என்ன இருக்கும், 299 2வும் 99 பண்ணாலும் 101. நெக்ஸ்ட்டு 3 இருக்குமா, அதை ஆட் பண்ணாலும் 101. அப்போ 101 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 101 டைம்ஸ் இருக்கும். அதாவது 100 டைம்ஸ் இருக்கும். கரெக்டாக? அப்போது இந்த சீரியஸில் எத்தனை நம்பர்ஸ் கொடுக்குறாங்களோ அத்தனை நம்பர்ஸ் அளவுக்கு இதே வேல்யூ தான் இருக்க போகுது. அதனால நான் n இன்ட்டு அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த 3 லைன் புரியல மேம் எனக்கு இல்லை இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் இந்த சம் ஆஃப் n டேர்ம்ஸோட ஃபார்முலாவை என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த Sn இஸ் ஈக்குவல் டு n பை 2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது இது மட்டும்தான் அப்படின்னா இது ஏவும் டியும் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ இதையே நீங்கள் எப்படி எழுதலாம்னா, இந்த 2aவை பிரித்து எழுதுகிறேன் பாருங்கள். n பை 2 இன்ட்டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி எழுதலாமா பாருங்கள். இப்போ இதில் இந்த a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டின்றது என்னது, நம்மளுடைய லாஸ்ட் டேர்ம். கரெக்டாக? லாஸ்ட் டேர்மை நீங்கள் எல்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஏஎன் எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்போது இந்த ஃபார்முலா இது ஆர் என்ன யூஸ் பண்ணலாம், n பை 2 இன்ட்டு ஏ ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் எல் லாஸ்ட் டேர்ம். ஆர் ஒரு சிலர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா n பை 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏஎன் லாஸ்ட் டேர்ம் ஏஎன்னு ரெஃபர் பண்ணால் ஏஎன். ஸோ இந்த 3 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா வேணால் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2.6 எக்ஸசைஸில் லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கலாம், ஆர் நம்மளுடைய சம் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 2.7 பார்ப்போம். 2.7 வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் சீரியஸ். ஓகேவா? இப்போ இந்த ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் சீரியஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். 4 8 16 32
இப்படி ஒரு செட் ஆஃப் சீரியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம எப்போ என்னென்னு எடுத்துப்போம், ஏன்னு எடுத்துப்போம். கரெக்டாக? இப்போ அடுத்த நம்பர் இதை விட வந்து ஒரு காமன் ரேஷியோவில் இருக்குன்னு அர்த்தம். இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, அங்கே எப்படி காமன் டிஃபரன்ஸ்ன்னு சொன்னோமோ அந்த மாதிரி இது வந்து காமன் ரேஷியோ. இப்போ இங்கே 4 இருக்குது. சரி, நான் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது காட்டுறேன். 4 இன்ட்டு என்ன இருக்குது, 2 இருக்குது. கரெக்டாக? 4 இன்ட்டு 2 8. நெக்ஸ்ட் பாருங்க, 4 வெளியில் எடுத்துட்டா உள்ள வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? அதாவது 2 ஸ்கொயர் தான் 4. 4 டைம்ஸ் 16 இருக்கு. இப்போ அதே மாதிரி 4 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 2 கியூப்னு எழுதலாமா? 2 கியூப் வந்து 8, 8 4 டைம்ஸ் 32 இருக்கு. ஸோ அப்போ இந்த சீரியஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் லைனை நீங்கள் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது வந்து ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், அப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணிகிட்டே போகிறோம். ஓகே மேம், இப்படி இந்த சீரியஸ் கொடுத்துட்டாங்க, அப்போ நான் ஆர் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர் அப்படின்னா என்ன சொன்ன உங்களுக்கு, காமன் ரேஷியோன்னு சொன்னேன். ஸோ இப்போ இதோட ஆர் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம். ஓகே, இப்போ செகண்ட் டேர்ம் A2 டிவைடட் பை செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் A2 டிவைடட் பை A1னா 8/4 ஈக்குவல் டு 2. ஈவன் நீங்கள் என்ன பண்ணலாம், A3 டிவைடட் பை A2 கூட எழுதலாம். 16 டிவைடட் பை 8 ஈக்குவல் டு 2. இது என்னதான் வரணும், என்ன பண்ணாலும் இது காமனாக தான் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா எழுதுவோமா, காமன் ரேஷியோ. நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்து ஜிபி சீரியஸ் என்னென்னு எழுதுங்க. ஜிபி அப்படின்னா ஏஆர் ஸ்கொயர் டில் இதோட லாஸ்ட் டேர்ம் என்ன எழுதலாம், ஏ இன்ட்டு ஆர் டு த பவர் a into r to the power n minus 1 எழுதலாமா? அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மில் 0 ஆயிடுச்சு, செகண்ட் டேர்மில் 2 minus 1, இங்கே 3 minus 2. அப்போ nth டேர்மில் என்ன இருக்கும், n minus 1 இருக்கும். கரெக்டாக? இப்போ இதோட காமன் ரேஷியோவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம், அதாவது செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆர் தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம். இந்த மாதிரி எந்த ரெண்டு டேர்ம்ஸ் பக்கத்து நம்பரை டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு வரும். ஈவன் நீங்கள் இங்கே பாருங்களேன், ஏஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஏஆர் பண்ணிங்கன்னா ஏக்கு ஏ கேன்சல் ஆகிடும், ஆருக்கு ஆர் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி ஆர் இருக்கா? ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கிற லாஜிக் கரெக்டு. இப்போ இதோட nth டேர்ம், அதாவது லாஸ்ட் டேர்ம் டிஎன் ஆர் ஏஎன் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேர்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது, ஏ இன்ட்டு ஆர் டு த பவர் n மைனஸ் 1. ஸோ இப்போ இந்த சீரியஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிச்சு, அதோட nth டேர்ம் தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ நம்ம ஏபியில் பார்த்த மாதிரி இதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொன்னா, அப்போ இதோட கண்டிஷன் என்ன, அதே மாதிரியே பாருங்க, கண்டிஷன் ஆஃப் 3 நம்பர்ஸ் இன் ஜிபி. கண்டிஷன் ஆஃப் 3 நம்பர்ஸ் இன் ஜிபி. இந்த கான்செப்டை நம்ம எங்கே இந்த சாப்டர்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம், அல்ஜிப்ராலையும் இதை பேஸ் பண்ணி ஃபியூ சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், அங்கே என்ன பண்ணோம், இந்த நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோமா? இங்கே என்ன ஆட் பண்ணால் என்ன வருது, நம்மளுக்கு 22 வருது. ஸோ ஆட் கிடையாது. இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 4 டைம்ஸ் என்ன வருது, 64 வருதா? இப்போ 64 நம்ம எப்படி எழுதலாம், 8 இன்ட்டு 8ன்னு எழுதலாம். அப்படின்னா என்ன, 8 ஸ்கொயர் பண்ணால் இது ரெண்டும் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அப்போ இதை ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. சே ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஏ என்னது, ஏ தான். பின்றது ஏஆர், சின்றது ஏஆர் ஸ்கொயர். பாருங்கள், ஏஆர் ஸ்கொயர். கரெக்டாக? இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டையும் இந்த நம்பருக்கு முன்னாடியும் பின்னாடியும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏவும் சியும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ இன்ட்டு ஏஆர் ஸ்கொயர் வருமா? பாருங்கள், ஏ இன்ட்டு ஏஆர் ஸ்கொயர். இப்போ இந்த ஆர் ஸ்கொயரை ஒரு ஆரை இதுக்கு கொடுத்தா ஏஆர் இன்ட்டு ஏஆர். ஜஸ்ட் நான் இடம் மட்டும் மாற்றி எழுதியிருக்கேன். ஆர் ஸ்கொயரை இங்கே கொடுத்துட்டிங்கன்னா ஏஆர் இன்ட்டு ஏஆர். இப்போ ஏஆர் அப்படின்றது என்ன அர்த்தம், பியா? அப்போ பி இன்ட்டு பின்னு எழுதலாமா? அப்போ ஏசி அப்படின்னா என்ன அர்த்தம், பி ஸ்கொயர். ஸோ இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். கண்டிஷன் ஆஃப் 3 நம்பர்ஸ். இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இது எதுவுமே புரியல மேம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஜிபி, இந்த காமன் ரேஷியோ, இந்த nth டேர்ம், அப்புறம் இந்த கண்டிஷன் ஆஃப் 3 நம்பர்ஸ், இந்த 4 லைனை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது எந்த மாதிரி சம்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனாலும் ஸ்டெப்ஸ் போடும்போது நீங்கள் இந்த கான்செப்டை அங்கே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஏ எடுத்துக்கிட்டேன், சி எடுத்துக்கிட்டேன், இங்கே இருக்கிற 2 ஆரில் ஒரு ஆர் இங்கே கொடுக்குறேன். அப்போ ஏஆர் ஆகுது. ஏஆர் அப்படின்றது பிபி. அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி. இங்கே பாருங்கள், 8 ஸ்கொயர் பண்ணால்
64. ஏசினா என்ன அர்த்தம்? 16 into 4 64. ஸோ இதில் ஏதாவது ஒரு பக்கம் கொடுத்தாலும் நம்ம இந்த கண்டிஷனை கண்டுபிடிச்சிடலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு சீரியஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, கொடுத்து இந்த சீரியஸ் ஜிபியான்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். 32ம் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 16 ஸ்கொயர் பண்ணுங்கள். இதுவும் 256 தான், இதுவும் 256 தான். அப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க சீரியஸ் ஜிபி தான் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2.8 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இதே ஜிபியோட சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு 2.8 எக்ஸசைஸில் இருக்கும். இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஏபி சொன்ன மாதிரியே இப்போ இதில் வந்து உங்களுக்கு சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜிபியோட சீரியஸ் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஜிபியோட சீரியஸ் வந்து ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் அப் டு எது வரைக்கும் இருக்குது? ஏஆர் டு த பவர் n-1 வரைக்கும் இருக்குது. கரெக்டாக? இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சீரியஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம்? நம்ம என்ன சொல்லுவோம்? சம் ஆஃப் அப்படின்னா ஆட் பண்ணுறது. கரெக்டாக? அப்போ கமாக்கு பதில் என்ன பண்ணணும்? ஏஆர் ஸ்கொயர் அப் டு இப்படியே பண்ணிவிட்டு இது ரெண்டுமே என்ன வரும்? ஆடிஷனில் வருது. ஏஆர் டு த பவர் n-1. இப்போது இந்த ஈக்குவேஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆறால் கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் நீங்கள் ஆறால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஆர் எஸ் டு த பவர் என் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் ஆர் வந்துடுமா? அப்போ ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஆர் கியூப் டில் எது வரைக்கும் இருக்கும்? ஏஆர் டு த பவர் n-1. அதாவது ஆர் டு த பவர் n-1 ஆர் டு த பவர் 1 பண்ணிங்கன்னா பேஸ் சேமாக இருக்கும்போது பவர் ஆட் ஆகும். அப்போ n-1 ப்ளஸ் 1 என்ன ஆகிடும்? n ஆகிடும். அப்போது ஏஆர் டு த பவர் n வரும். கரெக்டாக? இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க. சரி, இது ஈக்குவேஷன் நம்பர் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2லேருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்? RSN மைனஸ் SN. இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? ஏஆர் இந்த டேர்ம் ஃபுல்லாக எழுதிட்டு மைனஸ் இந்த டேர்ம் எழுதுவோமா? இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக மைனஸில் வரும்போது எப்படி வரும் பாருங்கள்? ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஆர் கியூப் ப்ளஸ் என்ன இருக்குது? ஏஆர் டு த பவர் n மைனஸ் இங்கே என்ன இருக்குது? நம்மளுக்கு ஏ ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஆர் டு த பவர் n-1 இருக்குது. கரெக்டாக? இப்போ இது உள்ள மைனஸ் போகும்போது உங்களுக்கு எந்தெந்த டேர்ம்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள். இது மைனஸ் ஏஆர் ஆகுமா? அப்போ ஏஆர் மைனஸ் ஏஆர் கேன்சல் ஆகிடும். இது மைனஸ் ஏஆர் ஸ்கொயர் மைனஸ், அதாவது இந்த மைனஸ் உள்ளே போகும்போது இந்த டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகிடும். லாஸ்ட்டில் இது வருமா? அப்போ இங்கே ஏஆர் n-1, இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன? n-1, இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு மீதி என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் பொறுத்த வரைக்கும் இந்த ஏஆர்என் மட்டும்தான் இருக்கும். இந்த செட் ஆஃப் சீரியஸில் இது மட்டும்தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்பர் n-1 வரைக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏஆர் டு த பவர் n இந்த கம்ப்ளீட் சீரியஸில் மைனஸ் ஏ மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்கள். நீங்கள் வேணால் ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. இது உள்ளே மைனஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா மைனஸ் ஏன்னு வரும். அடுத்து மைனஸ் ஏஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன இருக்கும்? இது மட்டும்தான் இருக்கும். அப்போ இதில் எஸ்என் காமனாக எடுத்திங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? r-1 இருக்குது. இங்கேருந்து ஏவை காமனாக எடுங்க. ஏவை காமனாக எடுத்துட்டா ஆர் டு த பவர் n-1. இப்போது எஸ்என் இன்ட்டு r-1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் டு த பவர் s-1. அப்போ சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி இது என்னது? ஜிபியோட சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் ஃபார்முலா என்ன வருது? ஏ இன்ட்டு ஆர் டு த பவர் n-1 டிவைடட் பை r-1. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்றது இந்த ஏபி சீரியஸ்லேருந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை இந்த ஒவ்வொரு லைனாக எவ்ரி டைம் எழுதணுமானா இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. நம்மளுடைய ஃபார்முலா வந்து இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான். ஸோ இதை நீங்கள் தரவாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 2.8 எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதோட லாஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள் 2.9. இது வந்து ஸ்பெஷல் சீரியஸ்னு சொன்னேன்னா இப்போ இந்த ஸ்பெஷல் சீரியஸில் சம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துப்போமா? இப்போ உங்ககிட்ட ஒரு நம்பர் அதாவது 1 to 20 வரைக்கும் இருக்க நம்பர்ஸை ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. இதே 1 to 500 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கன்னு கேட்டால் எப்படி உங்களால் ஆட் பண்ண முடியும்? நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ண முடியுமா? அப்போ இந்த மாதிரியான செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு சம் ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் என்னன்னு மட்டும்தான் நான் இதில் சொல்கிறேன்.
உங்களுக்கு தேவைன்னா நான் தனியாக வந்து அந்த ஃபார்முலாவை எப்படி வந்ததுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 1 to 500 ஆட் பண்ண சொல்கிறாங்க. இல்லையா நம்மளை வந்து 1 + 3 + 5 அப் டு 100 ஆட் பண்ண எவ்வளோ வரும்? இல்லை சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + அப் டு பண்ணும்போது 100 ஸ்கொயர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு சில நம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்க 1 கியூப் + 2 கியூப் அப் டு 50 கியூப் வரும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக 2 கியூப் 8, 3 கியூப் 27, அப்போ இது பண்ணிங்கன்னா 12,500 இப்படி ஒன்று ஒன்றா போட்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? லாஜிக்கலி வந்து நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணி சால்வ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி இதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு 3 to 4 ஃபார்முலாஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார்முலாஸ் என்னன்னு மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இது எப்படி எழுதுவோம் நம்ம? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்னு எழுதலாமா? சாரி, நேச்சுரல் நம்பர்ஸ்னால் n ஸ்மால் n இருக்கணும். ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். இதோட ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். இதோட ஃபார்முலா வந்து n இன்டூ n + 1/2. இப்போ 1லேருந்து 500 ஆட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எழுதலாம். 500 × 501/2. அப்போ 500 2ஆல் அடித்தா 250, 250யும் 501 ஆட் பண்ணி இந்த ஆன்சர் என்ன பண்ணலாம்? ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம சொல்லிடலாம். பட் நம்ம ப்ராக்டிக்கலி போட்டால் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டே போவோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக n இருக்கிற இடத்துல 500 போட்டு இந்த ஆன்சரை அப்படியே சொல்லிடலாம். ஸோ இப்போ அதே மாதிரியே பாருங்கள். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ், ஆட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு 1, 3, 5 இப்படி கொடுக்குறாங்க. 100 கொடுக்கலாம், 500 கொடுக்கலாம், 50 கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம். இப்போ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்ன? n ஸ்கொயர். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புக்கில் டீட்டெயில்டாக இருக்குது. நான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் மட்டும் இங்கே எழுதுகிறேன். நேச்சுரல் நம்பர் ஃபுல்லாக கேட்டால் n × n + 1/2, ஆட் n நேச்சுரல் நம்பர்னு கேட்டால் n ஸ்கொயர். சப்போஸ் ஈவன் கேட்டால் என்ன மிஸ் பண்ணுறதுனா இந்த டோட்டல் நேச்சுரலில் ஆடை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஈவன் கிடச்சிரும். ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள். ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கா? இப்போ சம் ஆஃப் ஃபஸ்ட் n ஸ்கொயர் நம்பர்ஸ் கண்டுபிடிப்போமா? இது எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, ஒரு n நம்பர்ஸ் இந்த இடத்துல nன்றது 100ன்னு மீன் பண்ணுறது தான் n சொல்கிறேன். இப்போ 1 ஸ்கொயர்லேருந்து 100 இந்த டேர்ம் எப்படி கொடுப்பாங்க பாருங்கள். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 100. அப்போ 100 வரைக்கும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சம் பண்ணுறீங்க. அப்போ இதோட ஃபார்முலா நம்மளுக்கு என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? n × n + 1 × 2n + 1 / 6. ஓகேவா? இப்போ இங்கே 100 இருக்கா? 100 × 100 + 1 101, 201. 100 × 101 × 201 / 6 பண்ணால் ஒரு ஆன்சர் வருமா? அதுதான் என்னது? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ இதே மாதிரி கியூபுக்கு பார்ப்போமா? சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். இது ஏன் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா 1லேருந்து 50 வரைக்கும் பண்ணுறது தான் இந்த ஃபார்முலா. யாராவது உங்ககிட்ட வந்து 51 கியூப் 200 கியூப் கண்டுபிடின்னு கேட்டால் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக தான் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஃபஸ்ட் இங்கேயும் வரணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டுன்ற வேர்டு ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள். சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ இதோட ஃபார்முலா என்ன? n × n - 1 / 2 the whole square. ஓகேவா? ஸோ இப்போ இதோட இந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸை நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம்? அப்படியே இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி ஜஸ்ட் 4 ஃபார்முலா இருக்குது, இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த 51க்குலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதும் உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் சம்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ இதோட இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை ஒவ்வொரு பேஜில் இருக்க ஃபார்முலாஸை நல்லா ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் எக்ஸசைஸ்க்குள்ளே போனீங்கன்னா எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் 2.1 எக்ஸசைஸ் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.